பிற மொழிகளோ அல்லது மற்ற பண்பாடுகளோ கலாச்சாரங்களோ கடவுளை ரொம்ப தூரம் தள்ளி வைத்து பார்த்தபோது முடிந்தவரை மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இணக்கமாக, நெருக்கமாக, அணுக்கமாக கடவுளை கொண்டு வந்து நிறுத்திய மொழி தமிழ் மொழி. இப்போ நீங்க திருவிளையாடல் புராணத்துல பாப்பீங்க, ஒரு பன்றிக்குட்டி வந்து இறந்து போய்விடும். அதற்கு அருள் செய்வதற்கு சிவபெருமான் போகிறார். அவர் பன்றி வடிவத்திலேயே போகிறார். அப்ப அந்த இப்ப நம்ம குன்றக்குடி பெரிய அடிகளார் கூட சொல்லுவார், இவரு போய் சிவபெருமான் மான் மழு சூலாயுதத்தோ நின்னா பன்றிக்குட்டி பயந்து மூச்சடிச்சு செத்து போயிடும். ஆனா அதற்கு அருள வேண்டும் என்றால் தாய்ப்பன்றியாக போக வேண்டும் என்கிற அந்த இணக்கத்தை, அணுக்கத்தை தமிழ் இலக்கியம் காட்டுகிறது. கடவுள் எவ்வளவு தூரம் இறங்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் இந்த மொழியினுடைய மிக முக்கியமான அம்சம். எம்மானை எளிவந்த பிரானை யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். இந்த நெருக்கத்தை திரும்ப திரும்ப அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மொழியினுடைய சூட்சுமம்